ஹாய் சேலம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் நாகேஸ்வரன் சார். இஸ் அ கோ-ஃபவுண்டர் ஆஃப் ட்ரைலிங்கர் அண்ட் சிம்போசியன் லேப்ஸ். லெட்ஸ் சி அவங்களோட லைஃப் ஜர்னி நம்ம பார்க்கலாம் இப்போ. ஹலோ மேம். ஹாய் சார். எப்படி இருக்கீங்க மேம்? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். இப்படி ஒரு ஹோஸ்ட் சேலமில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அண்ட் இட்ஸ் வெரி நியூ டு சேலம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி அப்கமிங் ஈவெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். திஸ் ஆக்சுவலி இது வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே வந்து லோக்கல் பிஸ்னஸ் எம்பவர் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டு அவர் ஷோ சார். சொல்லுங்கள் சார், எப்படி உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? தென் ஹவு யூ ஆர் கம்மிங் அப் தி க்ரோயிங் திங்ஸ்? கைண்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் இந்த விஷயத்தில் நான் சொல்லணும் அப்படின்னா, ஸ்டார்டட் கரியராக தான் ஸ்டார்ட் பண்ண எல்லாரும் மாதிரியும் விரும்பி ஒரு விஷயத்த படிக்கல. ஆப்வியஸ்லி இன்ஜினியரிங் தள்ளிவிடப்பட்ட ஆள் தான் நானும் இன்ஜினியரிங்கில். ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற சுச்சுவேஷனில் சம் ஃபேமிலி இஷ்யூஸ், ஐ வாஸ் சப்போஸ் டு பி இன் சேலம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தென் ஒரு சின்ன கரியர் ஃப்ரெண்டு த்ரூவாக வந்து, மச்சான் ஏன் நீ வந்து இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஃபார் த டைம் பீயிங் நீ சென்னை போய் ஜாப் தொலைறதுக்கோ கோயம்புத்தூர் போய் பெங்களூர் போய் ஜாப் தொலைறதுக்கு பதிலாக ஏன் இதை நீ ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் ஒரு ரெஃபரல் கிடைச்சி சின்ன சின்ன லேர்னிங்ஸ். ஏன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் இருக்கும், அந்த ஸ்கூலுக்கு ஒரு ரொபோட்டிக்ஸ் ட்ரெயினர் தேவை. சென்னையிலேருந்து ஒரு ப்ரைஸியான ரொபோட்டிக்ஸ் ட்ரெயினர் வந்துட்டு இருந்தாங்க. இங்கே யாராவது ஹையர் பண்ண முடியுமான்னு பார்த்தாங்க. ஸோ ஐ ஜம்ப் இன் டு தட் ஆப்பர்ச்சுனிட்டி. நானே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் ஸ்கூலில், நானே என் டைம் மேனேஜ்மெண்ட் நானே பண்ணி தரேன், ரொபோட்டிக்ஸும் நானே கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஐ ஸ்டார்டட் லேர்னிங் அண்ட் ரொபோட்டிக்ஸ்குள்ளே வந்தேன். ஸோ ரொபோட்டிக்ஸ்க்கு அப்புறம் அப்படியே ட்ரைனிங் கரியர் கொஞ்சம் வருஷம் போச்சு. ஒரு ஸ்கூலில் ஒரு பேட் மெமரி, ஒரு பேட் சுச்சுவேஷன்ஸ். ஸோ எனக்கு அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகலாம், ஐம் நாட் ஓகே வித் திஸ் பிகாஸ் ஐ வாஸ் ஒர்க் எஸ் தேர்ட் பார்ட்டி. இன்னைக்கு தான் நம்ம ஊரில் வந்து கான்ட்ராக்ட் ஜாப்ஸ் எல்லாம் ஃபெமிலியராக இருக்குது. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே கான்ட்ராக்ட் ஜாபில் தான் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணேன். ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி கார்பரேட் கன்சர்னில் ஐ வாஸ் அன் எம்ப்ளாயி. ஸோ அங்கேருந்து அவங்களோட ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன், ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். ஸோ ஐ டசன்ட் வாண்ட் டு ஒர்க் தேர். ஸோ ஐ குவிட் மை ஜாப் தேர். குவிட் பண்ணதுக்கப்புறம் ஓகே இட்ஸ் ஹை டைம், ரொம்ப ஒரு 4-5 வருஷம் வேலை செஞ்சுட்டேன். ஐ ஸ்விட்ச் டு பிஸ்னஸ். இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வந்த புது டேர்மாக தான் நான் பார்க்குறேன். ஐ ஜம்ப் டு பிஸ்னஸ்ன்னு தான் சொல்லணும். அன்னைக்கு இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை நாமளே ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நானே ஸ்டார்ட் பண்ணி கோர்சஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணி கொஞ்சம் டைம், ஒரு 6 மாதம் டைம் எடுத்து ஐ ஹவ் ஸ்டார்டட் இட். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னைக்கு இருக்க டிரான்சிஷன், நிறைய பேர் வந்து படிச்சுட்டு, இல்லை நம்மக்கிட்ட படித்த பசங்களே, நான் ஸ்கூல்ஸில் ஒரு 4 வருஷம் இருந்ததுனால அன்னைக்கு நம்மக்கிட்ட படித்த பசங்களே ஜாப்ஸ் இல்லாமல் இருக்கிறத நிறைய நான் பார்த்தேன். இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் தொலைவும் போது நிறைய கன்சல்டன்சிஸ் இருந்தாங்க. பட் அந்த கன்சல்டன்சிஸ் நிறைய சார்ஜ் பண்ணாங்க. கேண்டிடேட் சைடும் சார்ஜ் பண்ணாங்க, கிளைண்ட் சைடும் சார்ஜ் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு இந்த கேண்டிடேட் சைடு சார்ஜ் பண்ணுறது எனக்கு சரியாக படலை. ஐ ஃபெல்ட் இட் லைக் எ ஸ்கேம். ஸோ அதை பிரேக் பண்ணணும். இது ஒரு தப்பான விஷயமா இருக்குது. அவனே வேலை இல்லாமல் இருக்கான், அவங்ககிட்ட ஏன் பைசா வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ட்ரிகரான விஷயம் தான் இன்றைக்கி நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ட்ரைலிங்கர் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். திஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் ஆல் அபவுட் யூ கேன், லைக் ஆஸ் அன் எம்ப்ளாயர் யூ கேன் போஸ்ட் அ ஜாப். As a consultant, you can work on the active jobs and earn your placement fee. As a student or as a job seeker, நீ இந்த போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலிமா multiple consultants, thousands of consultants will reach your profile without any spending from the candidate. Candidate எந்த பைசாவும் ஸ்பெண்ட் பண்ணாமல் at least thousands of consultants can reach to particular profile and employeesக்கும் hiring ஈஸியாகவும், either they can directly hire or else they can choose consultants to hire. ஸோ எல்லாரையும் ஒரு இடத்துல இணைக்கிற ஒரு B2B மார்க்கெட் பிளேஸ் ப்ளஸ் ஒரு ஹையரிங் ஜாப் போர்டாக பில் பண்றதுக்கு இதெல்லாம் தான் டிரான்சிஷன்ஸ் நடந்திருக்கு. உங்களோட மெயின் விஷன் என்ன சார் இந்த போத் இந்த ட்ரைலிங்கர் அண்ட் சிம்போசியன் லேப்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு? ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ட்ரெயின் பண்ண பசங்க, நான் ஸ்கூலில் ட்ரெயின் பண்ண பசங்க தான். பட் 5 வருஷம் கழிச்சு ஆப்வியஸ்லி அவங்க காலேஜில் தான் லேண்ட் ஆக போகிறாங்க. அவங்க காலேஜஸ் லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஜாப் ஃபெச்சிங் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருந்தவங்களே ஒரு சில இடத்துல பேக்டோர் என்ட்ரிக்காக நான் 50,000 கொடுத்தேன், 1 லட்சம் கொடுத்தேன், 3 லட்சம் கொடுத்தேன், எனக்கு ஜாப் கிடைக்கல, ஆஃபர் லெட்டர் மட்டும் வந்துச்சு, எனக்கு ஜாப் கிடைக்கல. ஸோ இது எல்லாமே எங்கே மிஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு நெட்வொர்க் பில்ட் ஆகல, அங்கே அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன்ஸே இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படின்றது தான். பிகாஸ் அப்படி ஒரு நல்ல கனெக்ஷன்ஸ் இருந்திருந்தால் அவங்க இந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 நல்ல கன்சல்டன்சிஸை பற்றி தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அது என்ன பண்ணுச்சு என்ன அப்படின்னா, நம்மளே ஒரு கன்சல்டன்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது
அப்படின்னு தான் வந்து ஐ ஸ்டார்டட் மை ஓன் கன்சல்டன்சிங்க. 2022 தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது வரைக்கும் வேறு ப்ரொஃபஷன்ஸில் ஹெச்ஆர் லேர்னிங்ஸ் ஹெச்ஆராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ 2022 கன்சல்டன்சி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த கன்சல்டன்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் லைக் மெயின் ஃபர்ஸ்ட் கோல் என்னவா இருந்தது அப்படின்னா, யார்கிட்டையும் கேஷ் வாங்கக்கூடாது, ஜாப் தேடிட்டு இருக்க யார்கிட்டையும் பைசாஸ் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மெயின் மோட்டோ ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆத்ம திருப்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சிலருக்கு ஜாப்ஸ் நம்ம த்ரூவாக கிடச்சது. ஸோ தோஸ் பீப்புள் ஃபெல்ட் ஹாப்பி. ஒரு சில பொண்ணெல்லாம் இப்போ இது ரீசன்ட் சக்ஸஸ் ஸ்டோரினே வச்சுக்கலாம். நவம்பர் தீபாவளிக்கு முன்னாடியிலேருந்து ஷீ இஸ் பீன் ஃபாலோயிங் ஃபார் அ ஜாப் ஃபார் ஹர். இப்போ நம்மளோட கிளைண்ட் ஒருத்தங்க கிட்ட பேசணும், அவங்களுக்கு வேகன்சி இருந்தது. வி ஜஸ்ட் கனெக்டட் ஹர். அந்த பொண்ணுகிட்ட நம்ம எந்த சார்ஜஸும் எதுவும் பண்ணலை, ஜஸ்ட் கனெக்ட் பண்ணோம். 4-5 மாதம் கழிச்சு இப்போ அந்த பொண்ணுக்கு ஜாப் கிடைச்சி February 1 ஷீ இஸ் ஜாயினிங் இன் அ குட் ஜாப். அவங்க விஷ் பண்ணி அவங்க தொலைவுன மாதிரி அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஜாப் அவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க இப்போ. ஓகே, குட் டு நோ சார். ஆக்சுவலி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் நான் எங்கேயும் பார்த்ததில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா கேண்டிடேட் ஒன்ஸ் காலேஜ் முடிச்சிட்டாங்கன்னா தே டோன்ட் ஹேவ் எனி ஐடியா. டைரக்டா வந்து அவங்க கன்சல்டிங் தான் போவாங்க. ஸோ அங்கே போகும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாங்கள் ஜாப் தேடி கொடுக்குறோம், பட் ஆனால் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிருங்க, ஒரு 3,000-4,000 பே பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணிருங்க, நாங்கள் ஜாப் கொடுத்துட்றோம். ஸோ ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அ கேண்டிடேட்ஸ் தான் சொல்ல முடியும் என்னால. இது வந்து ஆப்வியஸ்லி ஒரு கன்சல்டன்ட் 2 கன்சல்டன்டால ஒருத்தருக்கு ஈஸியாக ஜாப் வாங்கி கொடுத்துட முடியாது. பிகாஸ் இப்போ நான் பேசின ஒரு எக்ஸாம்பிளே பாருங்க. ஷீ ரீச்ட் அவுட் டு அஸ் ஆன் November. We could able to fetch her a job only by January 15th. So at least அங்கே ஒரு 60-70 days ஆச்சு எங்களுக்கு அவங்களுக்கு ஜாப் பிடிக்கும். பிகாஸ் we are a single point consultancy. அப்போ அதுவே நம்ம பிளாட்ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போதைக்கு we have got 100+ consultants already registered in our platform. This is actually growing இப்போ. நம்ம சைட் லான்ச் பண்ணி இப்போ 1 வீக்குள்ள தான் ஆச்சு. ஸோ அதுக்குள்ள 100+ கன்சல்டன்ஸ் ஆர் ஆல்ரெடி பீன் தேர் ஆக்டிவ். இப்போ அந்த ஒரு ப்ரொஃபைல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யாரோ ஒருத்தர் ஜாப் தொலைவுறாங்க, XYZ ஜாப் தொலைவுறாங்க அப்படின்னா, அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா 100+ கன்சல்டன்ஸ் வில் பி ஏபிள் டு see that particular profile. So he or she has got 100 references. Yeah. And it will be easy for a candidate கூட. இப்போ they won't be idle. Correct. ஏதோ ஒன்று வேலை தேடிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு கால்ஸ் ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரைலிங்கர் ஓகே சார், அதை பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. சிம்போசியன் லேப்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? சிம்போசியன் லேப் வந்து நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், தமிழ்நாடு கவர்மெண்டோட TNGSS அட்டன் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அப்படி வரும்போது நானும் என் பார்ட்னரும் பேசிகிட்டே வந்தோம். கேஷுவலாக ஒரு டாக் பேசிட்டு வந்தோம் காரில். இன்னென்ன பிஸ்னஸ்லாம் இருந்தது, இதெல்லாம் நியூவாக இருந்தது, இதெல்லாம் நிறைய பொட்டென்ஷியல் இருக்க பிஸ்னஸ்ஸு. பட் இந்த பிஸ்னஸ்லாம் எப்படி இவ்வளோ வருஷம் சஸ்டெயின் ஆச்சுன்ற மாதிரி நிறைய பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டே வந்தோம். அப்படி பேசிட்டு வரும்போது நாங்கள் 2 பேரும் எங்களோட பிஸ்னஸை ரெப்ரசென்ட், பிகாஸ் நாங்கள் 2 பேரும் வேறு வெஞ்சர்ஸ் வச்சுருக்கோம். அது இல்லாமல் சிம்போசியன் லேபுக்கு கொலாபரேட் பண்ணி ஒன்றா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி பண்ணதுக்காக இப்போ என்ன ஆச்சுன்னா, சிம்போசியன் லேபுக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் வச்சுருந்தோம். அவரோட கன்சர்னுக்கு ஒரு கார்டு வச்சுருந்தாரு. நான் என்னோட இன்னொரு கன்சர்னுக்கு ஒரு கார்டு பஞ்ச், ஒரு கார்டை மட்டுமே வந்து ஒரு பாக்ஸ் நிறைய எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது. ஸோ எங்களுக்கு அங்கே கிடச்ச ஒரு ஐடியாவில் இதையே நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணிடக்கூடாது ஃபுல்லாக அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் சிம்போசியன் லேப்ஸ். இந்த சிம்போசியன் லேபோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்டாகவே இந்த விஷயத்தை தான் நாங்கள் சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். என்ன அப்படின்னா, நோவஸ் லிங்க் சோஷியோ அப்படின்னு சொல்லிட்டு NFC பிஸ்னஸ் கார்ட்ஸ். NFC பிஸ்னஸ் கார்ட்ஸ் பேசிக்காக NFC கார்ட்ஸ் நிறைய மார்க்கெட்டில் இருக்காங்க. பட் we can strongly say that நாங்கள் எல்லா பிளேயர்ஸை விட 2 ஸ்டெப் மேலே இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, எங்களோட டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ மற்றவங்களுடைய டெக்னாலஜிக்கல் ஃபேக்டரை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் டெக்னாலஜிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்றத பிலீவ் பண்ணுற அளவுக்கு எங்கள் சிஸ்டமை நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் நிறைய NFC கார்ட்ஸில் இருந்த நிறைய பிரச்சனைகளை நாங்கள் இவைட் பண்ணி வெளியே வந்திருக்கோம். ஸோ தட்ஸ் தி மெயின் ப்ராப்ளம் வி சால்வ்டு on creating Symphosion Labs. இந்த நோவஸ் லிங்க் சோஷியோ எப்படி வந்து பீப்புளை வந்து நீங்க கனெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? ஓகே மேம், நோவஸ் லிங்க் சோஷியோ பற்றி நான் முன்னாடி சொன்ன மாதிரி பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸை கேரி பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு சிங்கிள் கார்டில் we can easily transfer our contact details to everyone. அது மட்டும் இல்லாமல் எங்கள் டெக்னாலஜி ஸ்ட்ராங்குன்னு நான் ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன் முன்னாடி கொஷனில். நான் அதை இன்னும் ப்ரீஃப் டவுன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம மைக்ரோ சைட்ஸ் இருக்கு மேம். ஈச் அண்ட் எவ்ரி கார்டு, யார் என்ன கார்டு வாங்கினாலும், தேர் இஸ் மல்டிபிள் பிராண்ட்ஸ், என்ன கார்ட்ஸ் வாங்கினாலும் ஒவ்வொரு கார்டுக்கும் மைக்ரோ சைட் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணுறேன் வந்து ட்ரைலிங்கரும் சிம்போசியன் லேப்ஸும் ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னா, நான் 2 கார்டு கேரி பண்ண தேவையில்லை. நான் 2 பிஸ்னஸை ஒரே கார்டில் இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். நான் எங்கே போகிறேன், எந்த கார்டை டிஸ்பிளே பண்ண, எந்த பிஸ்னஸை நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை மட்டும் ப்ரைமரி கான்டாக்டாக நான் காமிச்சிக்கலாம் இந்த ஒரு கார்டை வச்சு. ஸோ நோவஸ் லிங்க் சோஷியோ கார்ட்ஸ்னால பெரிய பெனிஃபிட் என்னன்னா, பேப்பர் சேவிங் ஒன்று. இப்போ நீங்கள் யாருக்காவது உங்கள் பிஸ்னஸ் கார்டு அனுப்புனா என்ன பண்ணுவீங்க மேம்? பேசிக்காக ஃபோட்டோஸ் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவீங்க.
பட் இங்கே டேரெக்டாக நீங்கள் லிங்க் அனுப்பிச்சிடலாம். பீப்புள் கேன் ஈஸிலி ஆக்சஸ் யுவர் கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி அண்ட் டீட்டெயில்ஸ். இது மட்டும் இல்லாமல் அதிலே ஜஸ்ட் ஆட் கான்டாக்ட்ஸ் கொடுத்து ஆட் ஆகிடும். ஸோ இதனால் வந்து நம்ம கனெக்ஷன்ஸ் ஈஸியாக பில்ட் பண்ண முடியும். நான் இங்கே ஒரு கம்யூனிட்டி பற்றி ஒரு சின்ன மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் டேக்கிங் எ ப்ரிவிலேஜ், சாரி அபவுட் தட். என்ன அப்படின்னா வந்து we started building சேலம் கிரியேட்டர்ஸ் ஃபோர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக் கம்யூனிட்டியை சேலமில் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீசெண்டாக சில ஈவெண்ட்ஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணோம். எவ்ரி மந்த் வி வில் பி ஹோஸ்டிங் கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ். கம்யூனிட்டி ஈவெண்ட்னா சேலம் கிரியேட்டர்ஸ் ஃபோர்ஸுங்கிற ஒரு கம்யூனிட்டியில் வி ஆர் ஆர்கனைசிங் டெக் ஈவெண்ட்ஸுங்க. ஸோ இந்த மந்த்துக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஆண்டர்பிரனர் ஒருத்தரை பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஷூன் வி வில் பப்ளிஷ் தட். ஸோ இப்போ இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் ஃபோரம்ஸ், கம்யூனிட்டி ஃபோரம்ஸ்குள்ளெல்லாம் நீங்கள் போகும்போது ஆப்வியஸ்லி யூ நீட் டு கேரி யுவர் பிஸ்னஸ் கார்டு. ஸோ அப்போ இந்த கம்யூனிட்டி பில்டிங்க்கே வந்து இந்த கார்டை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கார்டு கேரி பண்ண தேவையில்லை. எதை நீங்கள் கார்டை கேரி பண்ண மறந்துட்டா கூட உங்களோட லிங்க், மைக்ரோ சைட் லிங்க் இருக்கு இல்லையா, ஸோ அதை சென்ட் பண்ணிட்டா யோர் கனெக்ஷன் வில் பிகம் ஈஸியர். எஸ் சார். பட் ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதுலேயே வந்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் இந்த சேலம் கிரியேட்டர் ஃபோர்ஜ் அந்த குரூப்ல வென் யூ ஆர் அரேஞ்சிங் ஒன் ஈவெண்ட், ஒருத்தர் வந்து நீங்க ஆண்டர்பிரினரா பேசிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ அதுல வந்து ஈவன் தான் நாங்கள் நெட்வொர்க் கூட பில்ட் பண்ணலாம். ஸோ கார்ட்ஸும் நீங்க வந்து கொடுக்கலாம், லைக் ஷேரிங். தென் அகெயின் இங்க வந்து நீங்க அந்த நெட்வொர்க் கூட அந்த ஒரு சான்ஸ் கூட நீங்க எல்லாருக்குமே கொடுக்குறீங்க. கரெக்ட் மேம். ஆஸ் எ கோ-ஃபவுண்டரா நீங்க இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பிக்கெஸ்ட் சேலஞ்சா நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? இன்னைக்கு மார்க்கெட்டில் நான் பிக்கஸ்ட் சேலஞ்சாக ஃபேஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டுங்க. நம்ம என்னதான் அந்த எம்ப்ளாய்மெண்ட் சைடில் நம்ம சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் ஸ்டில் ஃபைண்டிங் ரைட் பீப்புள் அப்படிங்கிறது உண்மையிலே மிகப்பெரிய சேலஞ்ச் தான் இன்றைக்கும். தட் இஸ் டேக்கிங் டைம். சேலஞ்ச் தானே தவிர கிடைக்காத விஷயம் இல்லை. இட் இஸ் அ சேலஞ்ச். ஃபைண்டிங் அ ரைட் பீப்புள் ஃபார் த டேபிள் இஸ் பிட் ஹார்டர். நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதுல எது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங் பார்ட்டா இருந்தது? அந்த மிஸ்டேக்ல இருந்து என்ன லேர்ன் பண்ணீங்க? ஓகே, இந்த மிஸ்டேக் எல்லா ஆண்டர்பிரினர்ஸும் பண்ணியிருப்பாங்க, எல்லா கோ-ஃபவுண்டர்ஸும் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஃபைண்டிங் யுவர் கோ-ஃபவுண்டர் ஆர் எல்ஸ் ட்ரஸ்டிங் ஹூம் டு ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பெரிய லேர்னிங் பார்ட்டு. லைக் முன்னாடி வாஸ் நாட் அ கோ-ஃபவுண்டர் பட் ஹூம் வி ஆர் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் வித் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அங்கே நடந்த ஹூம் ஐ ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் வித் அப்படிங்கிற விஷயத்தில் நான் ஜாயின் பண்ண இடங்கள் எனக்கு சரியில்லாமல், சிம்பிளாக இன்னைக்கு டேர்ம்ஸில் சொல்லணும்னா த வைப் இஸ் நாட் ஓகே ஃபார் மீ. ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு உண்மையிலே ஒரு பெரிய சேலஞ்சு, அது பெரிய மிஸ்டேக். நான் ஏன் அந்த இடத்துல ஜாயின் பண்ணேன், வை டிட் ஐ டுக் திஸ் சேர் அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கும் எனக்கு இருக்குது. ஐ ரெக்ரெட் ஃபார் தட். ஸோ அந்த ஒரு சில விஷயத்தை அவாய்ட் பண்ணியிருந்தா என்னோட கரியர் ஃபேஸ் இன்னும் சீக்கிரம் க்ரோ ஆயிருக்கும், என்னோட பிஸ்னஸ் இன்னும் சீக்கிரம் க்ரோ ஆயிருக்கும் அப்படிங்கிறது தட் வாஸ் ஒன் மிஸ்டேக். பட் அதான் சூசிங் ரைட் பீப்புள் அஸ் யுவர் கோ-ஃபவுண்டர் வில் பி அ கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ். டெஃபினட்டா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா இந்த அவங்க சுத்தி இருக்கிற பீப்புள் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுத்தி இருக்கிற ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு ஏத்ததா எப்பயுமே இருக்காது. எல்லாமே ஒரு மிஸ்டேக் எல்லாருமே பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஆனா அந்த மிஸ்டேக்கை லேர்ன் பண்றதுன்றது கிரேட்டஸ்ட் பாயிண்ட்ஸ். இதுல வந்து இப்போ கோ-ஃபவுண்டரை சூஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு பில்டிங் யுவர் நெட்வொர்க் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் யார் வேணாலும் ஷாப் ஓப்பன் பண்ணிடலாம், யார் வேணாலும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் டு மேக் இட் க்ரோ, டு மேக் இட் ரன் இன் அ ஸ்மூதர் வே, இல்லை நீங்கள் நினச்ச இடத்த அதை அடையணும் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல நெட்வொர்க் வேணுங்க. நல்ல மனிதர்கள் வேணும், நல்ல மனசுள்ள மக்கள் வேணும், அதுக்கு ஒரு நல்ல நெட்வொர்க் வேணும். கண்டிப்பா நீங்க சொன்னது நான் ஏத்துப்பேன் சார். ஏன்னா நம்ம நெட்வொர்க் தான் முக்கியம் இல்லையா? ஸோ பாசிட்டிவ் பீப்புள், பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் கண்டிப்பா நம்ம சுத்தி இருக்கணும். ஸோ இப்போ டெக்னாலஜி சேஞ்சஸ்ல சார் ஏஐ வந்து பீப்புள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆஸ் நீங்க வந்து நிறைய கேண்டிடேட் கூட கனெக்ட் இருப்பீங்க இல்லையா? இன்டர்வியூஸ்ல ஆகட்டும், இல்லைன்னா கன்சல்டிங் நீங்க பேசும்போது ஏஐ எப்படி எடுத்துக்கிறாங்க இப்போ?
ஓகே, ரொம்ப ரொம்ப நல்ல கொஷின் மேம். அதுவும் நம்ம ஊருக்கு நிறைய தேவையான கொஷின். நான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிறைய ஏஐ ஆண்டர்பிரினர்ஸை மீட் பண்ணிட்டு இருக்கேன். ரீசெண்டாக நம்மளோட சேலம் கிரியேட்டர்ஸ் கோச் கம்யூனிட்டிக்காக நிறைய ஆண்டர்பிரினர்ஸை மீட் பண்ணிட்டு இருக்கேன். மேஜர் ஆண்டர்பிரினர்ஸ் பயங்கரமாக கவலைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மக்கள் வந்து இன்னும் ஏஐ அடாப்டபிலிட்டிக்கு வரவே இல்லை, நிறைய பேர் கவலைப்படுறாங்க. பட் அது ஆனால் உண்மைதான். இன்னைக்கு என்னன்னா வந்து கேண்டிடேட்ஸ் நிறைய ஈஸியாக கிடைக்கிறாங்க. எப்படி? ஜஸ்ட் ஆன் பேப்பர்ஸ். பட் என்ன பிரச்சனைனா, ஏஐ இஸ் பில்டிங் அ பியூட்டிஃபுல் ரெசியூமேஸ் இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஃபார் தெம். தட் இஸ் மேக்கிங் அன் அட்வான்டேஜ் ஃபார் த கேண்டிடேட்ஸ். பட் ஹையர் பண்ணுறவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்துதுங்க. இப்போ ஏஐ வந்து மேஜர் ரோல் எங்கே ப்ளே பண்ணுது எங்கள் சைடில் அப்படின்னா, எங்களோட கன்சல்டிங் சைடில் என்ன மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா, இப்போ நம்ம பிளாட்ஃபார்மில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏஐ ஸ்க்ரீனிங் ஒரு லெவல் வச்சுருக்கோம். ஸோ ஒரு கன்சல்டண்ட்டோ இல்லை ஒரு கேண்டிடேட்டோ ஒரு ரெஸ்யூமை சப்மிட் பண்ண உடனேவே ஏஐ ஸ்க்ரீன் பண்ணி இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு இது மேட்ச் ஆகுமா ஆகாதா, எவ்வளோ பர்சன்ட் மேட்ச், என்னென்ன ஸ்கில் செட்ஸ், எவ்வளோ வருஷம் எக்ஸாக்டாக மேட்ச் ஆயிருக்குன்ற அளவுக்கு ஒரு டீட்டெயில் பிரேக் டவுன் அது கொடுத்துரும். கொடுத்துருங்கிறதோட அப்படி மேட்ச் ஆகியிருந்தால் தான் எம்ப்ளாயருக்கு சப்மிஷன்ஸ்க்கு போகும். இல்லைனா அப்படியே அந்த பைப்லைன்லேயே அது நின்றும். ஸோ எம்ப்ளாயருக்கு பெரிய கஷ்டத்தை நாங்கள் கட் பண்ணியிருக்கோம் ஏஐயோட மேஜர் ரோல் பிளேனால. ஆஸ் உங்க ப்ரொஃபஷன்ல நீங்க நிறைய பேரை மீட் பண்ணணும் சார். லைக் கேண்டிடேட்ஸ் ஆகட்டும், லைக் பீப்புள் கன்சல்டேஷன், எல்லார்கிட்டையும் நீங்க போய் பேசுறதா இருக்கும், இல்லைன்னா வந்து மீட் பண்றதா இருக்கும். ஸோ இதுல நீங்க எந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட மீட் பண்ணணும், ஒர்க் பண்ணணும்னு நினைப்பீங்க? ஓகே, இதுக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் அ கோட்டுங்க. எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, என்னோட ஹெச்ஓடி சொல்லுவார் காலேஜில், யோர் வைப் அட்ராக்ட்ஸ் யோர் ட்ரைப் அப்படின்னு சொல்லுவார். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நமக்கு என்ன வேணும்னு நம்ம கேட்குறோமோ அதான் நடக்கும். நம்ம மனசில் நல்லதை நினச்சா நல்லதே நடக்கும். ரஜினி சொல்கிற மாதிரி நல்லது நினச்சா நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நம்ம என்ன வைப்பில் இருக்கோமோ அந்த மாதிரியான பீப்புள் தான் நம்மளை சுற்றி இருப்பாங்க. ஸோ மேஜர்லி என்கிட்ட வந்து நான் என் கூட பழகின மக்கள் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். ஐ கேனாட் டிஃபைன் மை செல்ஃப் இல்லையா, சுற்றி இருக்கவங்க தான் வந்து சொல்லணும் வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஹீ இஸ் அப்படின்னு. ஸோ ஐ நெவர் கோ ஆன் டு அ நெகட்டிவ் சைடுங்க. நான் பெருசாக எந்த விஷயத்தையும் நெகட்டிவாக பார்க்க மாட்டேன், பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள். ஸோ பீப்புள் வித் பாசிட்டிவ் மைண்ட் செட் ஆப்வியஸ்லி ஒர்க்ஸ் குட் ஃபார் மீங்க. நான் அந்த மாதிரியான மக்களோட நிறைய கனெக்ட் பண்ணிக்குவேன். ஈவன் அவங்க வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாகவே இருந்தாங்கன்னா கூட அவங்களோட மைண்ட் செட் பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஐ வில் கோ மேக் தம் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பா சார். ஈவன் தோ நான் ஒரு இன்ட்ரோவர்ட், பட் சார் பேசுறது பார்த்தா நம்ம இன்னும் நிறைய கேள்வி கேட்கலாமே அப்படின்னு எனக்கே தோணுது. டெஃபினெட்லி ஒரு 11+ இயர்ஸா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார், என்ன டிஃப்ரெண்ட் செக்டர். ஸோ அதுல வந்து நீங்க என்ன ஒரு லெசன் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? வாட் டிட் இட் சேஞ்ச்? ஓகே, எனக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ஸ்டார்டட் லிசனிங் லாட் ஆஃப் திங்ஸ். இங்கே வந்து பேசுறது யார் வேணாலும் பேசலாம் அப்படின்ற விஷயம் தான். ஆக்சுவலாக யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். பட் விஷயத்த பேசுறவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து காட் மேல டிஸ்பிலீஃப்ல இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு எதிரில் ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, அவங்க ஒரு பெரிய ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. நம்ம மகாபாரதமே எடுத்துக்கோங்க, பெரிய ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அதுல ஒரு சர்டன் பீப்புள் வந்து சூதாடுற விஷயத்த எடுத்திருப்பாங்க, ஒரு சர்டன் பீப்புள் இந்த தப்பு பண்ணா இப்படி ஒரு தண்டனை கிடைக்கும், கர்மா இருக்கு அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஸோ வாட் டு யூ லிசன், ஹவு டு யூ லிசன் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ ஒரு நல்ல லீடர்ஷிப்க்கு ஸ்கில்லுக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இல்லை ஒரு நல்ல ஸ்கில் நான் லேர்ன் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிட்ட விஷயம் என்னவா நான் நினைக்கிறேன் அப்படின்னா, லிசனிங் ஸ்கில்லுங்க. எதில் இருக்கவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம முழுசாக பொறுமையாக கேட்டால் மட்டும்தான் என்ன டெலிவர் பண்ணணும்னு தெரியும். ஸோ லிசனிங் வுட் பி தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு பி லேர்ன். டைம் மேனேஜ்மெண்ட்லாம் எப்போ வேணாலும் கற்றுக்கலாங்க. டைம் மேனேஜ்மெண்ட்லாம் இன்னைக்கு நிறைய கோர்சஸ் வந்துச்சு, சத்குருவே அதெல்லாம் சரி பண்ண கோர்சஸ் எடுக்கிறாரு. பட் இந்த லிசனிங் அப்படிங்கிறது பொறுமையை சார்ந்தது. பேஷன்ஸ் வேணும், எதில் பேசுகிறவங்க கேட்கறதுக்கு பேஷன்ஸ் வேணும். ஸோ அந்த பேஷன்ஸையும் லிசனிங் ஸ்கில்லையும் வளர்த்துக்கிறது ரொம்ப மேண்டேட்டரின்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி உங்ககிட்டயே நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த லிசனிங் ஸ்கில்ஸ், கண்டிப்பா இந்த லிசனிங் ஸ்கில் இருந்தாதான் வந்து லைஃப் நல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா லிசனிங் ஸ்கில் உங்க சின்ன வயசுல இருந்தே வரும். ஸ்கூல்ல இருந்து when you don't have a listening skill நீங்க பாஸ் ஆகவே முடியாது. ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ஒரு டாபிக் பத்தி உங்களுக்கு தெரியலன்னா அதை உங்களால அது எதுவுமே எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க முடியாது கண்டிப்பா.
ஸோ இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்பயாச்சும் உங்களுக்கு தோணுச்சா சார், எப்பயாச்சும் ஒரு ஸ்ட்ரகிள்ல வந்து நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி எப்பயாச்சும் தோணுச்சா உங்களுக்கு? ஓகே, இது நான் என்னை பற்றி சொல்கிறேன். கூடவே வந்து எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கும், பிகாஸ் நான் நிறைய பேரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கும் இப்படி ஒரு ஸ்டேஜ் டெஃபினட்டாக ஹிட் ஆகிருக்கும். நம்ம ஒர்க் பண்ணும்போது, எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது, டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கும்போது, மச்சான் பேசாமல் இந்த வேலையை விட்டுட்டு டீ கடை போட்டலாமாடா அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனர் அவரோட ஜேர்னியில் டெஃபினட்டாக அட்லீஸ்ட் ஒரு இனிஷியல் 3 இயர்ஸில் நம்ம அவசரப்பட்டு இந்த கரியருக்குள்ள வந்துட்டோமோ, நம்ம கரியரை விட்டு இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டோமோ, இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு ஹிட் டெஃபினட்டாக வந்தே தீருங்க. அந்த ஹிட்டில் பேக் அடித்தாலும் அவ்வளோதான், திரும்ப 9 to 5 ரேட் ரேஸ்குள்ளே இருக்கணும். அது பேக் அடிக்காமல் இல்லை ஐ கீப் ட்ரைங் அப்படின்னு இருக்க மக்கள் வில் கோ ஃபார்வர்ட். நான் நிறைய வந்திருக்கேன். நான் இன்னைக்கு ஒரு 3 வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கேன் தான் சொல்லணும். ஸோ அப்படி 3 வெஞ்சர்லையுமே ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி வெஞ்சர் ஐ ஹேட் த சேம் கொஸ்டின், சாமி இதை விட்டுட்டு அதை மட்டும் பார்ப்போமா. ஐ ஹேட் திஸ் ஃபீலிங் ஃபார் ஷுவருங்க. பட் என்னன்னா ஐ நெவர் வாண்டட் டு லீவ் திங்ஸ் பிஹைண்ட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் பண்ண விஷயத்தை அப்படி விட்டுட்டு ஓடணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். அது பெரிய $1 பில்லியன் கம்பெனியாக நான் இந்த நிமிஷமே என்னால் கொண்டு வர முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் லெட் இட் கிவ் மீ thousands அப்படிங்கிறதுக்காக ஐ ஜஸ்ட் கீப் புஷிங் த கம்பெனி. இதில் வந்து ஃபெயிலியர் பர்பஸாக எனக்கு என்ன டீச் பண்ணுச்சுன்னா, கீப் புஷிங் யுவர் செல்ஃப். என்ன வேணாலும் நடக்கட்டும், எவ்வளோ அப்ஸ் எவ்வளோ டவுன்ஸ் வேணாலும் வரட்டும், ஜஸ்ட் கீப் புஷிங் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது நான் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய லெசன். எங்கேயுமே வந்து நோ இட்ஸ் ஓவர், த கேட் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்ற மைண்ட் செட் எடுத்துக்கவே வேண்டாம். ஜஸ்ட் கீப் புஷிங் யுவர் செல்ஃப், கீப் ஒர்க்கிங் ஆன் வாட் யுவர் வாண்ட் டு அச்சீவ் அப்படிங்கிறத வந்து நான் கற்றுக்கிட்டேன். இதில் விட்டுறவே வேண்டாம், கீப் ட்ரையிங், விடாமுயற்சி சொல்லணும்னா. இப்போ இருக்கிற யங் பீப்புளுக்கும் தென் ஃபியூச்சர் ஆண்டர்பிரினருக்கும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள்? ஓகே, நான் இப்போ முன்னாடி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண விஷயத்தையே வந்து திரும்ப ரெப்ரசன்ட் பண்ண விரும்புகிறேன். உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா அந்த ஐடியா மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ரோட் மேப் எழுதுங்க. நான் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் என்னால் இந்த இடத்த அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு. அந்த ரோட் மேப் அப்படியே தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணுமா அப்படின்னா இல்லை. உங்கள் ஐடியாவை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்கன்னா விடாமல் ட்ரை பண்ணுங்கள். the universe will give you a good positive answer. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னால் முடியாது அப்படின்னு பேக் அவுட் மட்டும் ஆகாதீங்க. ஜஸ்ட் கீப் புஷிங், கீப் ட்ரையிங், you will get your fruits for sure. ஸோ ஆஸ் இப்போ நீங்கள் கோ-ஃபவுண்டராக இருக்கிறதுனால நான் இந்த கேள்வி கேட்குறேன் சார். லைக் ஆஃப்டர் 5 years நீங்கள் எங்கே உங்களை பார்க்குறீங்க? ஓகே, த விஷன் இஸ் ஆக்சுவலி பிகருங்க. விஷன் அண்ட் மிஷன் ரெண்டுமே ஆக்சுவலாக கொஞ்சம் பெருசு. டவுன் த லைன் 5 years எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த விஷயம், இந்த B2B மார்க்கெட் பிளேஸ், ஹையரிங், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்க விஷயம் தான் ட்ரைலிங்கர். இந்த ட்ரைலிங்கர் இன்னைக்கு இந்தியாவில் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்தியாவில் இருக்க விஷயத்த ஐ விஷ் டு சி அக்ராஸ் 5 years எங்கே பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா UAE, UK அண்ட் US இந்த மேஜர் ஏரியாஸில் நம்மளோட விங் ஸ்ப்ரெட்டப் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷனு. இந்த சிம்போசியம் லேப்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பெரிய டார்கெட்டாக விஷன் அண்ட் மிஷனை 5 years டவுன் த லைனுக்கு நாங்கள் மார்க் பண்ணலை இன்னும். நாங்கள் இப்போ மார்க் பண்ணியிருக்க விஷயம் டவுன் த லைன் திஸ் 1 year 2026 மேஜர் ஆஃப் தி சேலம் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஷுட் யூஸ் ஆர் டெக்னாலஜி அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும் வந்திருக்கோங்க. அதை தான் வந்து 1 year கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சிம்போசியம் லேப்ஸுக்கு நாங்கள் இன்னும் 5 year கோல் பற்றி யோசிக்கல, பிகாஸ் இட்ஸ் அ வெரி ஸ்மால் பேபி நவ். எனக்கு தெரியும் சார் நிறைய புக்ஸ் படிப்பாங்க. ஸோ எந்த புக்கு சார் நம்ம எங்க ஆண்டர்பிரினர் ஆர் லிசனருக்கு என்ன புக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? 2 புக்கு சஜஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் புக் வந்து மைண்ட் செட் பை கேரல் டுவெக். ரொம்ப இம்பார்ட்டண்டான புக்கு ஃபார் அன் ஆண்டர்பிரினர், ஃபார் எனி ஒன்னுங்க. எம்ப்ளாயராக இருக்கவங்களுக்குமே அவங்களோட மைண்ட் செட் டிஃபைன் பண்ணிக்கிறதுக்கு would be an important புக்கு. அண்ட் அடுத்து வந்து 12 rules for life on antidote to chaos. 12 rules on life antidote to chaos. இதான் மேபி I'm missing a word on it. பை ஜார்டன் பீட்டர்சனோட புக் இது. இது வந்து இன்னைக்கு எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற விஷயத்த நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த புக்கை படிக்கும்போது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நிதானமாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு பிரச்சனை இல்லாமல் கேஸ் பயப்படாமல் எப்படி நிதானமாக ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத நம்மளை அனலைஸ் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ தோஸ் 2 books ஐ சஜஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன்.
கண்டிப்பா அந்த செகண்ட் புக் நான் படிப்பேன். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ன்றதுனால அவர் ரொம்ப ப்ரெஸ் பண்ணாரு. செகண்ட் புக் ஐ ரீட் இட். தேங்க்யூ நாகேஸ்வரன் சார் ஃபார் கம்மிங் ஃபார் MMIC. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேலமில் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறது இட் இஸ் வெரி நியூ, ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி. அண்ட் ஐம் ஹானர்ட் அண்ட் ப்ரிவிலேஜ் டு பி பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். வி நீட் யுவர் சப்போர்ட் அஸ் வெல். இதே மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மேட் இன் மை சிட்டி சேலம்.